குருத்தோலை ஞாயிறு வேதபாடம். சகரியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். ஆதிராம் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம். மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கும். ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீருவும் சீதோனும் அதன் எல்லைகளுக்குள்ளாயிருக்கும். தீரு தனக்கு அரணை கட்டிக்கொண்டு தூணை போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது. இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதில் பலத்தை முறித்து போடுவார். அது அக்கினிக்கு இரையாகும். அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும். காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும். எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாயிக்கும். காத்சாவின் ராஜா அழிந்து போவான். அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அஸ்தோத்தின் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ தம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். எப்ராஹிமினின்று இரதங்களையும் எருசலேமினின்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமற் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகைக்கு ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீரில்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமேன். ஜெபம். ஓசன்னா, கர்த்தாவே இரட்சியும். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரே, ஓசன்னா. ஆரவரத்தோடு உலக இரட்சகராக எருசலேம் வீதி வழியாக வெற்றி பவனி வந்த உமது திருமைந்தன் இயேசுவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பவனியின் வாயிலாக எங்களுக்கு தந்துள்ள தைரியத்திற்காகவும் விடுதலை வாழ்விற்காகவும் உம்மை போற்றுகின்றோம். துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த எங்கள் வாழ்க்கை பாதையில் நாங்கள் கடந்து வரும்போது தீமையின் மீது வெற்றி உண்டு என்ற மன உறுதியுடன் வாழ கிருபை செய்ய வேண்டுமென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் மூலம் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன்.